ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம், திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. இது இந்த கோயிலே ஒரு ஆயுள் விருத்தி ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு ஆயுள் விருத்தி ஆகுங்கிறாங்க, யம பயம் நீங்குங்கிறாங்க. ஏன்னா யமதர்மராஜருக்கு தனி சன்னதியே இருக்குங்க. அங்கே நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு யமதர்மராஜருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேயே அந்த ஐயரே வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்ம யம பயத்தை நீக்கிறதுக்காக இந்த பரிகாரம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலோட சிறப்பம்சம் நிறையா இருக்குது. ஆயுஷ் ஹோமம் பண்ணுறாங்க இந்த கோயிலில். இந்த கோயிலில் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. முதல்ல திருக்குளத்தில் போய் தண்ணியில் கால் நினைக்கலான்னு பார்த்தோம். ஆனால் திருக்குளத்தில் தண்ணியே இல்லை. சரின்ட்டு வந்துட்டோங்க. ஃபஸ்ட்டு யமதர்மராஜருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். ஃபஸ்ட்டு யமதர்மராஜர் சன்னதிக்கு போய் அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. வாஞ்சிநாதர் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஆயுஷ் ஹோமம் பண்ணுறாங்க. ஆயுஷ் ஹோமம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, யாரோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு மனசு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த யாகம் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த புகை நம்ம மேலே படுறதே பெரிய பாக்கியம்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்ச நேரம் இங்கேயே நின்றுட்டு அப்புறமா வாஞ்சிநாத சுவாமியையும் மங்களாம்பிகையும் தரிசிக்கிறதுக்கு உள்ளே போனோங்க. இந்த கோவிலில் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி யமதர்மராஜாவை வாகனமாக வச்சுருக்காருங்க. நம்ம லைஃப்பில் ஏற்படுற தடைகள், பில்லி சூனியம் எல்லாமே விலகிறதுக்கு மகிஷாசுர மர்த்தினிக்கு 108 தாமரை பூவால் அர்ச்சனை செய்கிறாங்க. வாஞ்சிநாத சுவாமியை தரிசனம் பண்ணியாச்சுங்க. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. வில்வமும் விபூதியும் பிரசாதமாக கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு வெளியில் வந்தாக்கா வெண்ணெய் விநாயகர்னு ஒருத்தர் இருக்காருங்க. அந்த வெண்ணெய் விநாயகருக்கு நம்ம 100 ரூபா பணம் கட்டணுன்னா வெண்ணெய் சாத்துறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 63 இருந்தாங்க. கோவில் ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சுங்க. மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. இது நால்வரால் பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் அருணகிரிநாதரும் இந்த ஸ்தலத்தில் முருகனை பற்றி பாடியிருக்காரு. அதனால் 5வரால் பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறாங்க. சுந்தரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஊழ்வினை மொத்தமும் தீர்ந்த பிறகு தான் இந்த கோவிலுக்கு வர முடியும்னு சொல்கிறாருங்க. ஊழ்வினைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச பாவம் எல்லாமே தீர்ந்தால்தான் இந்த கோவிலுக்கே வர முடியும்னு ஒரு பாடலில் பாடியிருக்காரு. ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு பரிகாரம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் இந்த கோவிலுக்கு நம்ம வர்றதே சிறந்த பரிகாரம்னு சொல்கிறாரு சுந்தரர். நம்ம வந்தால் மட்டும் போதும்,